இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி மனைவி மைமுனா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரிஸ்தானம். இறுதியா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்ச மனைவி தான் இவங்க. இவங்களோட பேரு பர்ரா தான் அவங்களோட பேரு. அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை தழுவின பிறகு மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மைமுனா ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ரா செய்யறதுக்காக மக்காவுக்கு உம்ரா செய்யறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உம்ரா செய்யறதுக்கு தயாரான பொழுது மைமுனா ரலியல்லாஹு தஆலா மைமுனாவை செஞ்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு மைமுனா ரலியல்லாஹு தஆலா மக்கா வார நேரத்தில் வழியில் அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அவ்வாறு வபாத்தான பொழுது அவங்களை இங்கே தான் அடைக்கிட்டாங்க. என்ன பாருங்க, ஹாரிஸ் அவரோட வாப்பட பேர் ஹாரிஸ், அவரோட மால் தான் வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே மூத்தான உடனே இங்கே அடக்கப்பட்டாங்க. அப்போ இதெல்லாம் வரலாறு என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு கல்யாணம் முடிச்ச மனைவி மேல கடைசியா மனம் முடிச்சுதான் இவங்க. இவங்களோட பேரு அசல் பேர் பர்ரா, அதுக்கு ரசூலுல்லாஹ் பேரு வச்ச பேரு மைமூனான்னு சொல்லி. இவங்க 70 வருஷம் வாழ்க்கை சொல்றாங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அவங்க இங்க வந்த டைம்ல வழியில மவுத் ஆயிட்டாங்க, இங்க அடக்கப்பட்டாங்க. அடக்கி இவங்களோட கபரை செஞ்சோன்னா ரோடு அங்கே பாருங்க, ரோடு இந்த ரோடு பெரிய ரோடு தானே. இந்த ரோட்டை அகற்ற நேரத்தில் இதை எடுக்க வேண்டிய சூழல். அப்படி நபியுடைய மனைவியில கபரு தானே, அப்படி வச்சுட்டாங்க. இவன் ரோட்டை பாருங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தெல்லாம் நமக்கு தந்திரிக்கான். எல்லாத்திலும் மனித பாவங்களை நமக்கும் எல்லாத்திலும் சொத்தம் வந்துள்ளோம். உணவுகள் தயார் செய்கிறார்கள். சேர்த்து போட்டு ஒன்று அவர்களுக்கு பழங்கள், பழம், தியாசாய், இறைச்சி, சகல பழங்களையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே போன்று பிரியாணி வச்சிருக்கோம். ஆட்டு பிரியாணி அவர்களுக்காக நாட்டு பிரியாணி வச்சிருக்கிறோம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு வெள்ளைச்சோறு வச்சிருக்கோம். சோத்துக்கான அவர்களுக்கான சாப்பிட்டு பிரியாணிக்கான சம்பளம் மாசு, அதே ஒன்று வெள்ளைச்சோத்துக்கான ரசம், சட்னி, அதே ஒன்று இனிப்பு, வட்டில போன்ற அனைத்தும் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, சகோதரிகளே, நிறைவு சகோதரர்களே, ஹஜ் மாதத்தினுடைய ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள் அறத்துக்கு இந்த ஹஜ் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஹாஜிகள் எல்லாம் காலையிலே நேர காலத்தோடு இந்த நிமிடத்திலிருந்தே மக்கள் ஹரத்திலே நிரம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் அதிகமான ஹாஜிகள் இங்கு நேர காலத்துடைய வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு மக்கள் நேரத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாங்களும் எமது நிறுவனத்தின் ஊடாக வந்தவர்களும் இப்பொழுது நாங்கள் ஹரத்துக்குள்ளே வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் மாதத்திலே இந்த துல்ஹஜ் பிறை 10 செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா மிகவும் சிறப்பான முறையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறான். செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஊரில் இருக்கக்கூடியவர்கள் திக்ரு, துவா, ஸலவாத், குர்ஆன் போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். உலுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் நேரத்தோടെ நீங்கள் நியத்து வைத்திருப்பீர்கள். நகம் முடியெல்லாம் களையாமல் இருப்பீர்கள். அதே போன்று அரபாவுடைய நோன்பு நோட்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அதேபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இரவு மினாவை நோக்கி செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நாங்கள் மினாவில் இருப்போம். செவ்வாய்க்கிழமை அரபாவை செல்வோம். புதன்கிழமை நாங்கள் மினாவிலே வந்து சரிபட்டு ஷைத்தானை கல்லறிஞ்சு முடிவெட்டி ஹஜ்ஜி நாளை கொண்டாட இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா அதுக்கான வாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானா. எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் வருவதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிப்பானாக என்று இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தானது. அதே போன்று அவருடைய வளர்ப்பு தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் அபித்தாலிப் அவர்கள் பார்த்தாகிவிட்டார்கள். அதே போன்று பலவிதமான சோதனைகளும் வேதனைகளோடும் இருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவர்களை தன்னின் பக்கம் அழைப்பதற்காக அவர்கள் இருந்த வீடு அவருடைய சகோதரி அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் அலி ரலியல்லாஹு தஆலாவின் சகோதரி உம்முஹானி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு இருந்த இடம்தான் இப்பொழுது நாமல் இருக்கக்கூடிய இந்த இடம். இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்முஹானி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருந்துதான் மேராஜுக்காக வேண்டி தயாராகின்றார்கள். இதோ அந்த இடம், அதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் அந்த தூணை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதுதான் அந்த தூண். எல்லா தூண்களும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த தூண் மட்டும் இதோ எல்லா தூண்களும் வேறு கலரில் இருக்கும். இந்த தூண் மட்டும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து சென்ற உம்முஹானி ரலியல்லாஹு வீடு. அதில் நிறுவப்பட்ட தூண் தான் இந்த தூண். இப்பொழுது இந்த தூணில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரத்துக்கு சென்றார்கள். ஹரத்தில் சென்று அங்கிருந்து அவர்கள் சற்று ஹரத்தில் சாய்ந்திருந்துட்டு அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அந்த இடத்தை நம்ம பார்ப்போம் வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நேரம் 8:55 போய்விட்டது. மக்கள் சாரசாரியாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் தவாப் ஒன்று செய்வதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வாருங்கள், நாம் அந்த இடத்துக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இதோ மீசாபி ரஹ்மா தங்கப்பீலி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தங்கப்பீலிக்குள்ளே தான் ஹிஜ்ர் இஸ்மாயில் அரவட்டம் இருக்கின்றது. அதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இதுதான் இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அரவட்டமாக இருக்கின்றது. இதற்கு மேலே தங்கப்பீலி இருக்கின்றது. தங்கப்பீலி இது அரவட்டம். இது ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லப்படும். இதுதான் இந்த அரவட்டம். இந்த அடிப்படையில் இந்த அரவட்டத்துக்குள்ளே தொழுவதால் காபத்துல்லாஹ் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம். இதோ நாங்கள் இப்பொழுது மீண்டும் காபாவை சுற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது ருக்னை யமானியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இது ருக்னை யமானியாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ருக்னை யமானியில் நின்று துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் யமன், யா அல்லாஹ் யமன் வாசிகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். இதுதான் அந்த ருக்னை யமானி. இதை ஹாஜிகள் முத்தமிடுவார்கள், துஆ செய்து கொள்வார்கள். அதே போன்று இந்த ருக்னை யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இடையிலே நாங்கள் துஆ செய்தால் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம் இந்த இடத்துல துஆ செய்து கொள்வோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ பில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தருள்வாயாக என்ற அடிப்படையில் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்து கொள்வோம். இந்த பிரார்த்தனையை ருக்னை யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையிலே நாங்கள் செய்ய இருக்கின்றது. இதோ நாங்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு அருகாமையில் வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோ ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்குரிய இடம். இதுதான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல். நாங்கள் இந்த கல்லுக்கு அருகாமையில் பார்த்துவிட்டு இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செல்லுக்குள்ளாரே வந்துட்டோம். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுக்கு இடையில் இருக்கிற இடம் முல்தசிம் என்று சொல்லப்படும். அந்த முல்தசிமை பார்த்து விட்டோம். ஒரு துவா செஞ்சு கொள்வோம். இதோ காபாவுடைய கதவுக்கு அருகாமையில் வந்து விட்டோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிம்களுக்கு விமோசனம் வழங்குவாயாக,
எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வேதனைப்பட்டுக் கொள்கிறார்களோ சிரமப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை வேதனைகளை நீ போக்குவாயாக, கஷ்டங்களை களைந்து விடுவாயாக. எல்லா மக்களும் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை விட்டு மௌத்தாய் மண்ணல் வாழ்ந்து விடுகிற மக்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய மக்களுக்கு பிரதேசவாதம், மதவாதம், இனவாதம் எல்லாம் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு அருள் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ். இப்பொழுது இதோ நாங்கள் வந்துவிட்டோம். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மானுடைய வீட்டிலிருந்து வந்து காபாவுக்கு அருகாமையில் வந்து காபாவுடைய வாசலில் நின்று அமர்ந்திருந்து சென்றார்கள். இதோ அந்த காபாவுடைய இடத்துக்கு வந்து இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல காபாவிலிருந்து வந்து அவர்கள் இந்த இடத்துல வந்துதான் அவர்கள் துஆ செய்தார்கள். இதோ ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அமர்ந்திருந்து சென்று இந்த இடம் முடிந்தால் இதோ அதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதை பார்த்து கொண்டு பாருங்கள். இங்கிருந்தான் அவர்கள் ஜிப்ரீல் மூலமாக மேராஜுக்கு கொண்டது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அஸ்ரா பி அப்திஹி லைலல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். அதுதான் இந்த காபாவிலிருந்து ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு சென்றார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் அந்த இடத்திலே பார்த்துவிட்டோம். அஜிமார்களே, நீங்களும் அந்த இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் அன்பார்ந்த ஹாஜிகளே. அதே போன்று இப்பொழுது நாங்கள் காபாவிலே இன்னும் சில விசேடமான இடங்கள் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்ப்போம் சொல்லிக்கொண்டு. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பட்ட மக்காம இப்ராஹிம் அங்கு இருக்கின்றது, அதையும் பார்ப்போம். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியத்தின் தந்தருள்வானாக என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தவாபுக்கு தயாராகின்றோம். எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான பாக்கியத்தின் தந்தருள்வானாக. நமது பிரதேசம், நமது ஊர், நமது நாடு எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் ஐக்கியமாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. எந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் உலக முஸ்லீம்களுக்கு விமோசனம் அளிப்பதற்கும் உலகிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் விசேஷமாக பலஸ்தீன மக்களுக்குரிய உரிமை, அதே போன்று பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்முடைய நாடு, நமது பக்கத்து நாடு, இப்படி பல நாடுகளில் முஸ்லீம்கள் எல்லாம் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா விமர்சனத்தினை வழங்குவான் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருடைய ஹாஜத்துகள், தேவைகள், நாட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நமது நாட்டிலே பொருளாதாரத்துடைய நிலைமை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கின்றது. இன்று கேள்விப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொருளாதாரம் சீரழிந்து கொண்டு போகிறதாகவும் நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நிலைமையெல்லாம் சுமூகமாகி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வான் சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க மக்கள், போவோம் வாங்க.